ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 160 ஆம் பஸ் பார். இதோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 160 ஆம்ஸ் பார்த்துக்குங்க. இது வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எரெக்ஷன் பண்ண போகிறோம். அதாவது எரெக்ஷன் அப்படின்னா அதோட மெயின் ஃபீடர் பஸ் பாரை வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எரெக்ஷன் பண்ண போகிறோம். அது எரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம். எரெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம 160 ஆம்ஸ் பஸ் பாரோட கம்பெனி நேம் வந்துட்டு DTM. இது ஆல்ரெடி நம்ம பஸ் பார் எரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஃபீடர் எரெக்ஷன் பண்ணுறோம். இந்த ஃபீடர் பார்த்தீங்கன்னா ஃபீடர் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இது டெர்மினல் பாக்ஸு. இதில் தான் வந்துட்டு நம்ம இன்கமிங் கேபிளை வந்து கொடுக்க போகிறோம். கேபிளோட ஒவ்வொரு எண்டும் இதில் தான் வந்துட்டு ஜாயிண்ட் ஆக போகுது. அதை காட்டிடுறேன். இந்த ஒவ்வொரு எண்ட்லேயும் வந்துட்டு நம்ம 3 ஃபேஸ் லைனு ப்ளஸ் ஒரு நியூட்ரலும் கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு நம்ம பாக்ஸில் வந்துட்டு எடுத்து கொடுக்க போகிறோம். இதுதான் வந்துட்டு இது பஸ் பார் எண்டு. இந்த எண்டோட வந்துட்டு இது பஸ் பார் ஃபீடரோட எண்டு, இது பஸ் பார் எண்டு. இந்த ரெண்டையும் வந்துட்டு நம்ம இப்போ கப்பிள் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் கலர் இது இருக்குங்கல்ல, இது இன்சுலேட்டரோட சேர்த்து ஜாயிண்ட் செட்டு. இது ஓகே, இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பேனரில் இதை நம்ம டைட் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த ஜாயிண்ட்டு வந்துட்டு வீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக டைட் வச்சுக்கணும். இவ்வளோதான், சிம்பிள் தான். நம்ம இது ஓகே. இப்போ டைட் பண்ணுற ஒர்க்கு முடிஞ்சது, இதோட எரெக்ஷன் ஒர்க் முடிஞ்சது. இன்னும் கவர் மாட்ட வேண்டிய பெண்டிங் இருக்குது, அதை நம்ம பண்ணிடலாம். அண்ட் தென் வந்துட்டு இதுக்கு இன்கமிங் கேபிள் வந்துட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலுமினியம் கேபிள் கொடுக்குறதா இருந்தால் 95 ஸ்கொயர் mm கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தென் வந்துட்டு காப்பர் கேபிள் ஏதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க, காப்பர் கேபிள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 50 ஸ்கொயர் mm கொடுத்தா போதும். 160 ஆம்ஸுக்கு இது வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இதை எரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு மெயினானு பார்த்தீங்கன்னா அதோட பஸ் பார் வந்துட்டு எப்போவுமே லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஃபுல் டைட்டில் எப்போவுமே ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டா இந்த ஒர்க் இது முடிஞ்சிச்சு. அடுத்தது தான் இது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே எரெக்ஷன் பண்ணியாச்சு. ஃபைனல் எண்டு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 ஸ்கொயர் mm கேபிள் வந்துட்டு லே பண்ணி லெக் போட்டு அதில் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒர்க் வந்துட்டு முடிஞ்சது. ஓகே, கவர் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடர் எரெக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அவுட் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. நமக்கு ஃபீடர் அவுட்டு பஸ் பார் ஒர்க்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஃபீடரும் எரெக்ஷன் பண்ணியாச்சு. இதுதான் ஃபீட்ரு, பார்த்துக்குங்க. பஸ் பார் வந்துட்டு நமக்கு 3 மீட்டர்லேயும் இருக்குது, 1 மீட்டர்லேயும் இருக்குது. நமக்கு எந்த லென்த்துக்கு நீங்கள் வந்துட்டு தேவைப்படுதோ அந்த லென்த்துக்கு நாங்கள் சப்ளை பண்ணி எரெக்ஷனும் பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஏர்லைனு. இது வந்துட்டு PPCHல 40 mm பைப்பு நாங்கள் போட்டு பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு நீங்கள் மிஷினுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு எத்தனை மிஷின் போட போகிறீங்களோ அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ஏர்லைன் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இன்னும் பாதி ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை, பாதி மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஏர்லைனை பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பஸ் பார் எரெக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இதில் இருந்துட்டு நாம் கீழே வந்துட்டு 40 ஆம்ஸ் பஸ் பார் போட்டு நம்ம ஒவ்வொரு மிஷினுக்கும் அவுட்புட் எடுப்போம். இப்போ வந்துட்டு அந்த 40 ஆம்ஸ் பஸ் பார் வந்துட்டு நம்ம டேபிளுக்கு கீழே எரெக்ஷன் பண்ணியிருப்போம். அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். 160 ஆம் பஸ் பார்லேருந்து இப்போ வந்துட்டு 40 ஆம்ஸ் பஸ் பாருக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படி சப்ளை எடுக்க போகிறோம்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஒரு டேப்பர் பாக்ஸ் வந்துட்டு பண்ணி அதுலேருந்து கீழே கேபிள் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு இதான் வந்துட்டு 40 ஆம்ஸ் பஸ் பார். இதான் 40 ஆம்ஸ் பஸ் பாரோட ஃபீட்ரு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அந்த மேலே வந்துட்டு டேப்பர் பாக்ஸ்லேருந்து சப்ளை கொடுத்து இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பவர் போகும். இதுலேருந்து என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ப்ளக்கு. இந்த ப்ளக்கில் வந்துட்டு இதுலேருந்து மிஷினுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்துட்டு அதுக்கான வந்துட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு பஸ் பாரோட எண்டு. நமக்கு இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறப்போ நாம் இந்த ஜாயிண்ட்டு இந்த கிளாம்பை வந்துட்டு கழட்டிக்கலாம். இதை கழட்டிட்டு இதுக்காகவே ஒரு எண்டு கவர் ஒன்று இருக்குது, நம்ம பஸ் பாரோடவே நமக்கு இங்கே வரும். இந்த பஸ் பாரை வந்துட்டு இந்த எண்டு கேப் மூலயமா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த எண்டு நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி இந்த பஸ் பார் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி. அப்படின்னா வேற ஏதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் சேஃப்டி இது மற்ற ஏதாவதுல வந்துட்டு டச் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால இந்த எண்டு கவர் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் நான் சொன்னேங்க இல்லையா, இந்த ஒரு பஸ் பாரையும் இன்னொரு பஸ் பாரையும் ஜாயின் பண்ணுறதுக்கான ஜாயிண்ட் கிளாம்ப்பு வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணப்போ பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே வெளியே எடுத்து காட்டுறேன். சும்மா அப்படியே எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நம்ம இதை வந்துட்டு ஒன் சைடு இதில் இன்செர்ட் பண்ணிடுவோம். இன்செர்ட் பண்ணி நல்லா ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த பஸ் பாரோட 4 டெர்மினலில் வந்துட்டு இந்த எண்டில் உட்கார வச்சு மேலேயும் கீழேயும் வந்துட்டு இந்த போல்ட் நட்டை டைட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இது வந்துட்டு சிம்பிள் தான், பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், அவ்வளோ.